என்னுயிரே செல்லம்மா இன்றைய ப்ரோமோ. பாட்டி கூறியது போலவே கோயிலுக்கு சென்றுவிட்டு பிறகு தேன்மொழி வீட்டிற்கு சென்றுவிட்டு தேவாவும் ரதியும் தோட்டத்து வீட்டை அடைய மணி 8 இருந்தது. காரில் இருந்து இருவரும் இறங்கிக் கொள்ள அவர்களிடம் ஓடி வந்தனர் வேலையால் நல்ல தம்பியும் அவர் மனைவியும். தம்பி, அம்மா வீட்டை சுத்தம் செஞ்சு மளிகை சாமான்லாம் வாங்கி வைக்க சொன்னாங்க. அம்மா சொன்ன மாதிரியே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சாச்சு, இந்தாங்க சாவி என்று கொடுக்க அவர்களிடம் புன்னகையுடன் தலையசைத்து விட்டு சாவியை வாங்கி கொண்டான் தேவா. தம்பி, வேற ஏதாவது வேணுமா என்று நல்ல தம்பி கேட்க, இல்லைண்ண நீங்க போங்க என்று அவர் கையில் ஒரு கட்டு 100 ரூபாய் நோட்டை வைத்தவன், வீட்டுக்கு போகும்போது பசங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு போங்க, புது ட்ரெஸ் வாங்கி கொடுங்க என்றான். நன்றி தம்பி, காலையில வரோம் என்று அவர்கள் கிளம்பிவிட ரதியும் தேவாவும் உள்ளே சென்றார்கள். சமையல் அறையில் சமைப்பதற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருந்தது. வீடு முழுவதும் ரம்யமான சுகந்தம் நிரம்பி இருக்க, செல்லம்மா இங்க வா என்று சற்று உறக்கமாகவே கத்தினான் தேவா. அவன் குரல் வந்த திசைக்கு சென்றாள் ரதி. அது அவர்கள் போன முறை வந்தபோது தங்கிய படுக்கையறை. அறையில் அதே தேக்கு மரக்கட்டில், வெண்மையான இலவம் பஞ்சு மெத்தை, அதற்கு மேல் அலங்கரிக்கப்பட்டிருந்த பூக்கள், ரோஜா, மல்லி, முல்லை மலர்களின் குவியல். அதை ஒட்டிய சிறிய டேபிளில் இனிப்பு, பழங்கள் என்று எல்லாமே வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும், யார் இதெல்லாம் செஞ்சது என்று கேட்டபடியே ரதி அதிர்ந்து போய் தேவாவை பார்க்க, வேற யாரு, பாட்டி தான் செஞ்சிருப்பாங்க. நல்ல தம்பி சாவியை கொடுக்கும்போது அம்மா சொன்னதெல்லாம் செஞ்சிட்டேன்னு வெக்கப்பட்டுக்கிட்டே சொன்னாரு, கவனிச்சியா? தேவா கேட்க, இல்லையே என்றாள் ரதி. ஆனா பாட்டிக்கு எப்படி இன்னைக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு தெரிஞ்சுது என்று தன் நெற்றியை கட்டை விரலால் தேய்த்து கொண்டே தேவா யோசிக்க, இல்லை வரும்போது மெதுவா பேசுங்கன்னு சொன்னேன், நீங்க தான் இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு கத்துனீங்க, மைக் ஒன்று தான் இல்லை, பாட்டி காதில் கண்டிப்பாக விழுந்திருக்கும் என்று ரதி தேவாவை முறைக்க, அதுவும் நல்லதா போச்சு, இல்லைனா இந்த செட்டப் மிஸ் ஆகியிருக்கும், இப்போ ஒரு குறையும் இல்லை, எல்லாமே பர்ஃபெக்ட் என்று மெதுவாய் அவள் இதழ்களை நோக்கி குனிந்தவனை தள்ளிவிட்டாள் ரதி. மணி 8 தான் ஆச்சு என்று சொல்லிவிட்டு அவள் வெளியில் செல்ல, கட்டிலை சுற்றி இருந்த பூக்களை நுகர்ந்தபடி கட்டிலை சுற்றி வந்தான் தேவா.